இந்தியன் கவர்மெண்ட் புதிய தொழிலாளர் சட்டத்தை நவம்பர் 2026 அமல்படுத்தியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பழைய தொழிலாளர் சட்டத்திலேருந்து ஒரு சில திருத்தங்களை பண்ணி இந்த புதிய சட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க. இப்போ எதுக்கு இந்த சட்டங்களில் இந்த மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீண்ட காலமாக இந்த சட்டங்கள் திருத்தப்படாமலும் மாற்றப்படாமலும் இருக்கிறதுனாலையும் தொழிலாளர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு ஏற்றவாறு தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த சட்டத்தில் மாற்றம் கொண்டு வந்திருக்கிறதா அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதில் முதல் மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வேஜஸ். இது எல்லா துறைகள்லையும் நிர்ணயிக்கப்படாமலே இருந்தது. ஆனால் திருத்தப்பட்ட இந்த சட்டத்தில் மினிமம் வேஜஸ் அப்படிங்கிறது ஒன்று கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர், நியமன கடிதம். இது ஒரு சில சின்ன நிறுவனங்கள்லாம் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கறது கிடையாது. இது கம்பல்சரியாக இதுக்கப்புறம் எழுத்துப்பூர்வமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தில் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சம ஊதியம் மற்றும் மரியாதை அப்படிங்கிற உத்தரவாதத்தை இந்த புதிய சட்டத்தின் மூலமா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில ஒரு ஆண் பெண் 2 பேரும் வேலை செய்யறாங்கன்னா ஒரு சில காரணங்களுக்காக அந்த ஆணுக்கு சம்பளம் கொஞ்சம் அதிகமாகவும் பெண்ணுக்கு சம்பளம் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். இதன் பிறகு இது மாதிரிலாம் இல்லாம இந்த புதிய திருத்தப்பட்ட சட்டத்தின் மூலமா அவங்களுக்கும் ஈக்குவலான சம்பளம் மரியாதை அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த சட்டத்தை திருத்திருக்காங்க. இந்த பெண்களுக்கான இந்த சட்டத்திலேயே பாத்தீங்கன்னா இதற்கு முன்பு ஒரு சில துறைகள்ல நைட் ஷிப்ட் அப்படிங்கிறது இல்லாம இருந்தது. இதன் பிறகு அனைத்து துறைகளிலுமே நைட் ஷிப்ட் அப்படிங்கிறது அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்பட்டிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா கிராஜுவிட்டி, இதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிராஜுவிட்டியில 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தாதான் நமக்கு கிராஜுவிட்டி கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. இதை இப்போ எப்படி மாற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் பணி நிறைவு பண்ணியிருந்தாலே இது கிடைக்கிற மாதிரி மாற்றிருக்காங்க. இது எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகுமானா ஆகாது. ஒரு சில கம்பெனிகள் 1 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி கான்ட்ராக்ட் போட்டு ஒரு சில எம்ப்ளாய்களை வேலைக்கு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எம்ப்ளாய்களுக்காக தான் இந்த சட்டத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்களுக்கும் கம்பல்சரியாக இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் இந்த மாதிரி திட்டங்களை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து 40 வயது தாண்டிய எம்ப்ளாய்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறை கட்டாயமா கம்பெனி மருத்துவ பரிசோதனை பண்ணணும் அப்படின்னும் அந்த சட்டத்துல ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் டைம். அதாவது நமக்கு ஒரு நாளைக்கு அலாட் பண்ணியிருக்கிற டைமை தாண்டி ஓவர் டைம் எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ணும்போது அதுக்கு ரெட்டிப்பு சம்பளம், அதாவது டபுள் த வேஜஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மாற்றத்தை திருத்தி அமைச்சிருக்காங்க. அடுத்து பாதுகாப்பற்ற துறைகளில் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்தை அந்த நிறுவனம் அமைச்சு தரணும் அப்படின்னும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை பார்க்குற கம்பெனியில் கண்டிப்பாக சேஃப்டி கமிட்டி அப்படின்னு ஒன்று அமைச்சிருக்கணும் அப்படின்னும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான குறைதீர்ப்பு கமிட்டி இருக்கணும் அப்படின்னும் அதுல முக்கிய பொறுப்புல பெண்கள் தான் இருக்கணும் அப்படின்னும் அதுல திருத்தி அமைக்கப்பட்டிருக்கு. திருத்தி அமைக்கப்பட்ட புதிய சட்டத்தை பற்றி இப்ப நம்ம பார்த்தோம். இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க guys.